இப்போ நான் ஒரு கட்சியில் நான் இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று நடந்துடுது. கட்சி வந்து ஒரு நினச்ச மாதிரி அண்ணன் நினச்ச மாதிரியே ஏதோ ஒன்று நடக்கலை. அப்போது அந்த நேரத்தில் யார் யார் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு வரலாறு தானே, சரிங்களா? அப்போ வந்து இந்த அதியமான்ற ஒருத்தன் கூட இருந்தான், அவன்லாம் இருக்கும்போது தான் இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பேர் வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையிலலாம் யோசித்து நான் என்னோடய கருத்தை வந்து அண்ணனுக்கு நான் வந்து உள்பெட்டியில் எழுதியிருக்கிறேன். அந்த எழுதுனதை அவர் ஏற்பாரா ஏற்க மாட்டாரான்றது தெரியாது. ஆனால் வந்து ஒரு ஒரு சரியான நேரத்தில் சரியான விஷயத்த சிலருக்கு பிடிக்கலைன்னா கூட, ஒரு மருந்து கசப்பானா இருந்தால் கூட அது மருந்து தான், அது வந்து குணப்படுத்த தான், சரிங்களா? அந்த அடிப்படையில் வந்துட்டு நான் வந்து எழுதிட்டேன். அவருக்கு உள்பெட்டியில் எழுதிட்டேன், வெளியிலையும் நான் போட்டுட்டேன். அதனால் வந்து அந்த செய்தி என்னென்னா, அந்த கசப்பான மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இந்த அதியமானோட ஆய்வுப்படி நாம் தமிழர் 8.2 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்குது போன தேர்தலில். படிப்படியாக முன்னேறி வந்திருக்கு. அதில் வந்து 2 விழுக்காடு வாக்குகள் வந்து 2லேருந்து 3 விழுக்காடு வாக்குகள் விஜயோட வாக்குகள். ஏன்னா விஜய் வந்து கொஞ்சம் ஆதரவாக வந்து செயல்பட்டார் தேர்தல் நேரத்துல எல்லாம். அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடணுங்கும்போது நம்ம நாம் தமிழருக்கு போடலான்ற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். இப்போ அந்த விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அதனால் வந்து 3 விழுக்காடுன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2 போயிடுது, சரிங்களா? அப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 2021 தேர்தல் அப்போது திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் காரு வர வேண்டாம், விஜயநகர ஆட்சி தர வேண்டாம் அப்படின்னு ஒரு பதாகையை அடித்து வச்சு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அப்போ நான் தமிழர் முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது. அப்போது அது சொன்னபடியே வந்துட்டு அவர் ஒரு முழுமையான ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் கட்சி தான்ன்றது நிறுவிட்டார். 8 தெலுங்கு அமைச்சர்கள், இப்போ 30 அமைச்சர்களுக்கான நேர்முக உதவியாளர்களாக இருப்பவர்களே வந்து தெலுங்கு சின்ன மேளம் சாதியை சார்ந்தவர்கள்னு சாட்டை துரைமுருகனே ஒரு மேடையிலே சொல்லிட்டார்.